வணக்க நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம என்ன நினைக்கலாம், இன்னும் ஒரு மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நாள் போகிறதே தெரியாது, கடகடன்னு போயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிசம்பர் 10 தேதிக்கு மேலே நம்மளுக்கு கவுன்சிலிங் மெமோ வந்துடும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துறைகளை நீங்கள் எங்கே எடுக்க போகிறீங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஒவ்வொரு துறையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. நிறைய துறைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றத்தை பற்றி நீங்கள் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் நல்லா கை கொடுக்கும். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் அன்றைக்கி போயிட்டு பார்த்துக்கலாம், நமக்கு ஒன்றும் கிடைக்காது, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரெண்டாவது உங்களை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். துறைகளை மாற்றலாம், அதுக்கான சில கண்டிஷன்லாம் இருக்கிறது. அடிப்படை ரூல் படி நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் பெரிய ப்ராசஸ், அதில் போய் நம்ம சிக்கிக்கக்கூடாது. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அவர் விஓவாக இருந்தார், நான் போலீஸாக இருந்தேன். 2 பேரும் ஒன்றா போயிட்டு கவுன்சிலிங் போனோம். அந்த நேரத்தில் சொன்னார் 2 பேரும் ஒன்றா சர்வேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் அந்த மைண்ட் செட்டோடு தான் உள்ளே போனேன். அது நான் எதிர்பார்த்த டிஸ்ட்ரிக்டில் திடீர்னு பார்த்தா என்னால் கோட் சொல்ல முடியல. ஏதோ ஒரு துறையை எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இன்னமும் எனக்கு மனசு வலி வருத்தமாக இருக்குது. அப்போ அந்த சர்வேர் போஸ்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த சர்வேர் போஸ்டிங்கை தூக்கிட்டாங்க. இப்போ டிப்ளமோ கேட்டகரியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவர் என் கூட இருந்த ஃப்ரெண்டு, அவர் விஓஓ, அவர் அப்படி விஓவே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் சர்வேர் போகவே இல்லை. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நான் அன்றைக்கி எடுக்காத ஒரு விஷயம், எனக்கு அன்றைக்கி நான் போகும்போது 380 சர்வேர் இருந்துச்சு. அன்றைக்கி ஒன்று கூட எடுக்காமல் விட்டேன். இன்றைக்குமே எனக்கு மனசு வலி வருத்தமாக தான் இருக்குது. அந்த தப்பை தயவுசெய்து நீங்கள் செஞ்சிடாதீங்க. இது எங்கள் அம்மா தினமும் வருத்தப்படுறாங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க. என்னால் வெளியே சொல்ல முடியல. அது ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஒரு பொண்ணை விரும்புகிறோம், ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த கல்யாணம் கை கூடாமல் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அதை நினச்சிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. அதுக்காக நீங்கள் லவ் பண்ணிக்கலாம் சார் என்னை கேட்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பேசிக்காக. அப்போ நம்ம கல்யாணம் செய்யாமல் போனால் நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து குத்திட்டே இருக்கும் நம்மளை. அது வெளியே தெரியாது, யாரையும் நம்ம வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் நான் இன்னமும் அந்த துறை எடுக்கலையேன்ற வருத்தம் இன்னமும் நான் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கேன். அது சரி பண்ண முடியல, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம் எழுதுகிறேன். நான் நினைக்கிற துறைகள் கிடைக்கவே மாட்டேது, என்னால் போக முடிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு நல்லா பயன்படுத்திங்க. தயவுசெய்து மீண்டும் மீண்டும் நீங்கள் படிச்சுட்டு இருக்க முடியாது. படித்து நம்ம பைத்தியமாக தான் ஆகணும். அதனால் இப்போ எடுக்கும்போது நல்லா எடுங்க. அடுத்த எக்ஸாம் நம்ம படிப்போம். நல்லா கிடச்சின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இருக்கிற வேலையை சிறப்பான வேலையில் இருந்துட்டு போயிடணும். சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லோரும் நீங்கள் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் டெக்னிக்கல் நீங்கள் நல்லா இது பண்ணுங்கள். உடனே டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்ன்றதுலாம் கேட்காதீங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். டெக்னிக்கல்ன்ற வார்த்தை அழகாக இருக்குது, அது ஆபத்தானது. நான் டெக்னிக்கல் அழகில்லாமல் இருக்குது, அது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பானது. அவ்வளோதான். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னுடைய தோழி சொல்கிறாங்க, அவங்க அந்த வேலையில் இருக்காங்க, அப்போ இது இருக்காங்க. நீங்கள் விசாரிங்க, அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா, ஓகேவா அப்படின்னு விசாரிங்க. முதல்ல நீங்கள் ஜென்ரலாக கேளுங்க. ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா அதையும் வச்சுக்காதீங்க. ஒரு 2-3 யூடியூப் வீடியோ போட்டு பாருங்கள். அதில் ஏதாவது கண்டென்ட் எடுங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயா நீங்கள் பேசுங்க, கிராஸ் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை விட்டுட்டு இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அந்த தயவுசெய்து அந்த வார்த்தையெல்லாம் விட்டுடுங்க. நீங்களே போய் விசாரிங்க, நீங்களே பாருங்கள். ஒவ்வொன்றையும் நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க. என்னோடய தம்பி ஒருத்தர் குரூப் 4 எடுத்துட்டாரு, அக்ரிகல்ச்சர் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா சிவில் சப்ளை போனார். இப்போ அவருக்கு அது செட் ஆகலைன்னு லீன், அதாவது மீள் உரிமைன்னு சொல்லுவாங்க. மீண்டும் நம்ம தாய் துறைக்கே நான் போயிடுன்னு எழுதி கொடுத்துருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சில பேருக்கு ஒரு சில வேலைங்க செட் ஆகுங்க, ஒரு சில பேருக்கு ஒரு செட் ஆகாது. அதனால் உங்களுக்கு என்ன செட் ஆகுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தெளிவாக முடிவு பண்ணுங்கள். எல்லா துறையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, ரெவன்யூ எடுக்கிறவங்க நீங்கள் மாவட்டத்தை பார்க்காதீங்க. எந்த மாவட்டம் கிடைச்சாலும் போயிடுங்க. கொஞ்சம் நியரஸ்ட்டாக ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாவட்டம் தாராளமாக நீங்கள் எடுங்க. எடுத்துகிட்டு அதுவும் இன்னும் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னா என்னென்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் பிரிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 5 மாவட்டம் பிரிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்தை பக்கத்து ஆளாக இருந்தீங்கன்னா, பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் போயிட்டு அங்கே நிர்வாகத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய மாவட்டங்களை உருவாக்குவாங்க. இதுதான் வருவாய் மாவட்டங்கள் உருவாக்கும் போது நமக்கு ப்ரொமோஷன்னு சீக்கிரமாக வரும். ஒரு போஸ்டிங் அதுக்கு க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சீக்கிரமாக போவோம். நம்ம ஜூனியராக இருப்போம் அந்த மாவட்டத்தில், உடனே அந்த போஸ்டிங் க்ரியேட் பண்ணால் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருப்போம். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அதில் போயிட்டு நம்ம செலக்ட் ஆகிடலாம். அடுத்தது வனத்துறையை நீங்கள் செலக்ட் பண்ண போகிற, இல்லை வனத்துறை தான் எனக்கு கிடைக்கும், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா வச்சுக்கோங்க. டிரைவர் அதாவது டிஎல் வித் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதே போல் ட்ரைவுக்கும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை முடிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். மற்றவங்க வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கள வந்து நீங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் வாங்க முடியும். அடுத்தவங்க தோற்கடிச்சுன்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களோட நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வேலை வாங்கிட்டு போயிடலாம். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் தோற்றுட்டேன்ற விஷயங்கள்லாம் இங்கே கிடையவே கிடையாதுன்றவர்களே. வாய்ப்பு இல்லை, அடுத்த முறை வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். நம்ம அதை விட்டு நான் தோற்றுட்டேன்னா என்ன, நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமா, இல்லை வாழ்க்கையை வாழ முடியாதா, பேண்ட் ஷர்ட் எடுத்து போட முடியாதா, இல்லை நம்ம கடைக்கு போக முடியாதா, இல்லை நம்ம அன்றாட வேலைகள் செய்ய முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் வீட்டில் விட்டு துரத்திடுவாங்க நம்மளை. ஒன்றும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோடு மறுபடியும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு மறுபடியும் படிங்க. எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா அங்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக் தான் உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. இப்போ வந்து குரூப் அதாவது இப்போ யூஎஸ்ஆர்பி வரப்போகுது. இப்போ இந்த எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நல்லா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஏஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீண்டும் படித்து நீங்களா எஸ்ஐ ஆகிடுங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க. சயின்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். நம்மளுக்கு நல்லா கேப் இருக்குது, டைம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு மாதம் சயின்ஸுக்கு நல்லா படிச்சிங்க, அதை டிஎன்பிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 10 கொஷின் 12 கொஷின் கேட்டால் கூட நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம போலீஸுக்கு படிக்கிறது நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் படிக்கிறது எப்பவுமே வீணாக போகும், நல்லா புரிஞ்சுங்க. தயவுசெய்து படிக்கிறது நிறுத்தாதீங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, சும்மா அமைதியாக இருக்காதீங்க. டிசம்பர் 10ஆம் தேதி வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற டைமை என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றிங்க. நீங்கள் மாற்றாமல் இப்படியே போயிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயமும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் அந்த டைமிங்கை நல்லா கீப்பப் பண்ணிங்க நண்பர்களே. இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு வாழ்க்கையில், டைமிங் தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.